எஸ்டிடி அவங்க எஸ்டிடினோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டூ தெஃப்ட் வாஸ். இந்த கேம்ல வந்துட்டு ரிச்சின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த செகண்ட் கேரக்டரை நம்ம காப்பாற்றுறோம். அந்த கேரக்டரை காப்பாற்ற இந்த மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அவனை போய் நேரில் பார்க்கணும். அவன் வந்து ஜெயிலில் இருப்பான். அவனை ஜெயிலில் போய் பார்த்து அவனை எப்படி வெளியே காப்பாத்துன்னு போய் பார்க்கணும். வாங்க போய் பார்க்கலாம். ஓட்டிகிட்டே போகலாம். இருங்க போகலாம். போயிட்டுருக்கோம். ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கலாம். ஒரு ட்ரிஃப்ட் யா ஜஸ்ட் மிஸ் அந்த வண்டி கடையில் இடிச்சிருப்பேன். ஸோ வெளியே வந்துட்டேன். அங்கேருந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் இறங்கி போய் அவனை போய் மீட் பண்ணலாம். அந்த படிக்கட்டுக்கு இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும். அங்கே போனோன்னா நம்ம அவனை போய் மீட் பண்ணலாம். மேலே ஏறி போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு ரெட் கலர் தெரியல அதை தொட்டு பார்த்தா அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அவன் கூட இந்த கிரில்லோட சேர்ந்து கொள்ளடிக்கும் போது, அதனால என்னை காப்பாத்துன்னு சொல்கிறான். அவன்கிட்ட போய் பேச சொல்கிறான். நம்ம போய் கிரில்லை பார்க்கலாம். அவன் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஆரோ மக்காட்டுலாம் அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா அவன் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு. போய் அவன்கிட்ட பேசணும். அவன்கிட்ட பேசினா அவன் எப்படி அவனை காப்பாத்துறது சொல்லுவான். அவனை காப்பாத்துனா அந்த கேரக்டர் அன்லாக் ஆகிடும் நம்மளுக்கு. அந்த கேரக்டர் அன்லாக் பண்ணுறது தான் இந்த கேமோட முக்கிய குறிக்கோள். நம்ம அவனை அன்லாக் பண்ணணும். ஸோ இந்த கிரில்கிட்ட போய் பேசணும்னா அவன் நம்மளை அன்லாக் பண்ணி விட்டுருவான் அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டர். இப்போ வந்து நம்ம அங்கே போக போகிறோம். கிரில்லோட வீட்டுக்கு போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அது அந்த ஆரோ மார்க்கெட்டில் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போனோம்னா எப்படி காப்பாதுன்னு சொல்லுவான். சரி பார்ப்போம் வாங்க. நிப்பாட்டியாச்சு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கட்டில் அதை போய் பேசுவோம். அவன் என்ன சொல்றான்னு. ஜாக் வா. ரிச்சி சொன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஜெயிலேருந்து வந்துட்டோம். என் காரை அங்கேயே விட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் பேக்ல இருக்குன்றான். போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்குன்றான். போய் எடுத்துன்னு வரணும் அந்த காரை. நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்கு. நீங்க மிஷின் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்காது. சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்த்தா இருக்கும் அந்த காரு. அதனால தான் இப்போ அந்த மிஷின் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் அந்த மிஷின் வச்சு ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோலேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பூஸ்ட்டை போட்டு இன்னும் வந்துட்டாங்க. இந்த கார் எடுத்துகிட்டு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்குது. இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம அவன் வீட்டுக்கு போயிடலாம். திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அவன் சொல்கிற அடுத்த மிஷின் முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த அவன் வீட்டுக்கு திரும்ப போகணும் நம்ம. அது ஆரம்ப கட்டத்தில் அங்கே போகணும். அங்கே போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு என்ன நெக்ஸ்ட் பண்ணணும் மிஷின் அவன் சொல்லுவான். ஒரு மிஷினை நம்ம முடிச்சோன்னா அவனே அவனை காப்பாற்றிடுவான். நம்ம ஒரு மிஷனை முடிக்கணும். அதுக்கு இந்த ஹேக்கிங் டூல்ஸ் வச்சு அவன் காப்பாற்றிடுவான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அவனை வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஈஸியாக முடிச்சிடலாம். எனக்கு நிறைய தானே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய தானே முடிச்சிருக்கேன். ஸோ அந்த காரை இங்கே சேவ் பண்ணியாச்சு. கேம் சேவ் பண்ணிக்கலாம். சரி நெக்ஸ்ட் மிஷின் போகலாம். என்ன சொல்கிறான்னு கேட்போம். அங்கே விட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு கார் எடுத்து வந்து தேங்க்ஸு. நான் இந்த மாதிரி ஒரு ரேஸராக இருந்தேன். நீ என் டைமை பீட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு $500 தரேன்றான். சரி நம்ம ஓட்டலாம். அவனோட ரெக்கார்டை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு காசு வந்துடும். ஸோ ஓட்டலாம். அந்த ஸ்லோமோ போட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த டேர்னிங்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேம் ஸ்லோமோ போட்டோன்னா இப்போ நான் வந்து இப்போ எங்கேயா முட்டிப்பேன். அதனால நான் இப்போ ஸ்லோமோ போட்டேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிஃப்ட் அடிச்சு அங்கேருந்து தப்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நான் ட்ரிஃப்ட் அடிச்சு ஸ்லோமோ போட்டேன்னா எனக்கு ஈஸியாக இப்போ நான் முட்டிக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன், இன்னும் ஸ்லோமோ போட்டு அந்த கல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்பேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்டாக அங்கே ஒன்று வருது. அங்கே ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு கரெக்டாக ஸ்லோமோ போட்டோன்னா இந்த மாதிரி எங்கேயோ இடிச்சுக்கிறத தவிர்த்துக்கலாம். இடிச்சுக்கிறத தவிர்த்தோன்னா நிறைய செகண்ட்ஸ் நம்மளுக்கு லெஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த ரேஸ் வின் பண்ணிடலாம். நான் இதுக்கு முன்னாடி இது 2-3 தடவை மேலே விளையாடிருக்கேன். நிறைய தடவை விளையாடிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஒரு டேர்னிங் போகணும். அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வரும். நிறைய தடவை பண்ணால் தான் வரும். இன்னும் 89 செகண்ட்ஸ் இருக்குது லெஃப்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகிடும். இது கொஞ்சம் எங்கே டேர்னிங் இருக்குது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஓட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்னும் 83 செகண்ட்ஸ் இருக்குது. எவனையும் இடிக்காமல் எதையும் தொடாமல் எதுவும் தள்ளாமல் போனீங்கன்னா ஈஸியாக ஓட்டிடலாம். இந்த பிரிட்ஜு மேலெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ரிப்பேர் காருக்குன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் ரிப்பேர் ஆகிடும். அது எப்படின்னா இப்போது காரு மழை கவுந்துச்சுன்னா அதை நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோமோ போட்டு எப்படியோ எடுத்துட்டேன். ஸ்லோமோ எனக்கு தெரியாமலே ஆன் பண்ணிட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்லோமோ போட்டு ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு அது பேர் என்னது இந்த ரிங்கெல்லாம் கடந்து போயிட்டு
நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேர்னிங் வரும் எனக்கு தெரியும், கரெக்டாக அங்கே ஸ்லோமோ போட்டுருணும். எப்படி எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், எங்கெங்கே வரும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா இது நிறைய தடவை விளையாடிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விளையாடி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேர்னிங் வரும் இந்த கார்ஸுக்கு ஆப்போசிட்டில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கூட தேவையில்ல, ஏன்னா நான் இருக்கேன், அதுக்கு தானே வீடியோ போடுறேன், பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு டேர்னிங் வரும், அங்கே ஒரு கரெக்டாக ஸ்லோமோ போட்டுருங்க. போட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அந்த இது மேலே போகணும், அந்த ரேம்ப் மேலே போகணும், அது இங்கே கரெக்டாக ஒரு ஸ்லோமோ போடுங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட்டு திரும்பிச்சுன்னா காலி, நீங்கள் மிஷின் காலி ஆகிடும். இன்னும் 30 செகண்ட் இருக்குது நம்மளுக்கு, பொறுமையாகவே போய்க்கலாம். லாஸ்ட்டில் போய் ஒன்றும் பூஸ்ட்லாம் போட தேவை, லைட்டாக ஸ்லோமோ போட்டு அங்கே டேர்னிங் வந்து கரெக்டாக ஸ்லோமோ போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்னிங்க்கு முன்னாடி ஸ்லோமோ கரெக்டாக ஸ்லோ பண்ணுறது மாதிரி வண்டியை ஸ்லோ பண்ணுறேங்க, இல்லைனா இந்த மாதிரி வேன் குறுக்க வரும். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ, பை ஹாலா SGT.